வணக்கம் guys. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. நம்ம வந்து என்ன சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா பைத்தானில் நியூ ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி பைத்தானே நியூ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நான் படிக்கிறதுல இதில் ஏதாவது கோட் நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு தான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஸ்டார்ட் லேர்னிங் வித் பைத்தான். ஓகே. வச்ச கண்டென்ட் ஃபோர்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இது சும்மா நான் ஜஸ்ட் ட்ரை வாஸ் ட்ரை கோர் என்ன சொல்லலாம், ஒரு வேரியபிளை செட் பண்ணிக்கலாம். சரி, ஸ்கோர் ஈக்குவல் டு ஒரு இஃப் ஒரு இஃப் கண்டிஷன். ஓகேங்களா? இதை நான் ஆக்சுவலாக எனக்கு படித்தது அதனால தான் போடுறேன். Cause less than of less than 30 learn to run us. Okay. Else then then say இதுதான் வந்து ஷார்ட் ஒரு ப்ரோக்ராம் நான் பண்ணுறது. இவ்வளோ தான் கான்செப்ட். வந்து ஸ்கோர் வந்து 30 மேலே இருக்கணும். இருந்துச்சுன்னா இது ஸ்டூடெண்ட் வந்து பாஸ். ஓகேங்களா? 35 கொடுத்துருக்கோம். டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். பைத்தான் டாட் பிஒய் ஸ்டூடெண்ட் ஃபைல். ஓகேங்களா? எந்த ரீசனாக ஸ்டூடெண்ட் ஃபைல்னு வருது பார்த்தீங்களா? நம்ம இதில் வேரியபிளில் வந்து வேல்யூவில் அசைன் பண்ணிக்கலாம். 25 அசைன் பண்ணியிருக்கோம். ஆனால் ஸ்கோர் எவ்வளோ இருக்கணும்? 30. 30க்கு மேலே இருந்தால் தான் அது பாஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு 50 கொடுத்துட்டோம்னா சேவ் பண்ணிடுறோம். பைத்தான் ஸ்கோர் டாட் பிஒய் ஸ்டூடெண்ட் பாஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம எந்த மாதிரியும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு வேரியபிள் அசைன் ஆகிருக்கீங்களா? இதில் இன்னொரு அசைன் கண்டிஷன் மாதிரி கொடுத்துக்கலாம். AF or என்ன சொல்லலாம், less than or 35 random student average age. Okay, nice. இதோட வேல்யூ பார்த்துக்கலாம். ஒரு 40 கொடுத்துக்கலாம். ஓகே, பர்ஃபெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 40 மேலே இருந்துச்சுன்னா என்கேஸ் அதிகம் அகைன் ரன் பண்ணலாம். பர்ஃபெக்ட் ஸ்டூடெண்ட்ஸும் வரும். இப்போ நம்ம வந்து ஒரு 34 போட்டுக்கலாம். 34 போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. பைத்தானே ரன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டாட் பிஒய் ஏர் அடிக்குது. என்ன எரர் அடிக்குது? இதில் ஏதாவது தப்பாக கொடுத்துருக்கோமா? ஆமாம், தப்பாக கொடுத்துருக்கோம். பைத்தான் டாட் பிஒய். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் ஆவரேஜ் ஏன்னா அதில் வந்துச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா 35 கொடுத்துரும். 35 விட கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆவரேஜ்.
10க்கு மேலே இருந்தா தான் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இது ஓகேங்களா? இது 100 போட்டுட்டாங்கன்னா 100 போட்டு நம்ம இத ட்ரை பண்ணி பார்த்தாலும் பைத்தானோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, அது ஸ்டூடண்ட்ஸ் பெர்ஃபெக்ட் தான் வரும். அதான் இதோட சீக்ரெட். இது ஷார்ட் அண்ட் கிளீனா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ நோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோ இல்லையோ, ஆக்சுவலா எனக்கு புரிஞ்சிருக்கு. இதுல வந்து ஏன் ஃபெயில் ஆயிருக்குன்னு செக் பண்ணி பார்க்குறேன் ஓகேங்களா? கோர்சஸ் பாஸ் வந்திருக்கு, ஃபெயில்டு வந்திருக்கு. எதனால வந்திருக்கு? அத நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம் ஓகேங்களா இன்னைக்கு. அது நம்ம கரெக்டான வேல்யூ குடுக்காதனால, அது வேல்யூ ஓவர் ஆயிருந்தனால ஸ்டூடண்ட்ஸ் ஃபெயில்டுன்னு காட்டுது. இன் கேஸ் வந்து 40 இருந்துச்சுன்னா கூட பைதான் ஸ்டூடண்ட்ஸ் ஃபெயில்டு ஓகேங்களா? இது எந்த கணக்குல இவங்க அப்டேட் ஆகுதுன்னே தெரியலைங்களே! அது வந்து ஒரு ஓவரா ஆட் பண்ணுவான். இன்புட்டா வாங்குவோம் ஓகேங்களா? டைம் கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்றோம். அகைன் அகைன் இது ஃபெயில் தான் வருது. என்ன ரீசன் தெரியல. அது எரர் ஆஃப் 40 வேல்யூஸ் வை ஸ்டூடண்ட்ஸ் ஃபெயில்டு. ஐ டோன்ட் நோ. ஓகே. இது ஸ்ட்ரெய்ட்டா இது வந்து இதோட செக் பண்ணலாம். இதுவும் செக் பண்ணலாம். டைரக்ட்டா வந்து ஃபெயில்டுன்னே காட்டுதே! எந்த ரீசன்லால காட்டும்? செக் இட் அவுட். இப்போ 34 காட்டுது. 39 காட்டுது. 39 குடுத்தாலும் இந்த வேல்யூவே எடுத்துக்க மாட்டேங்குது. என்ன ரீசன்னால இது எடுத்துக்க மாட்டேங்குது தெரியலையே! இந்த வேல்யூ எடுத்துக்க மாட்டேங்குது. இந்த வேல்யூ எடுத்தா குடுக்குது. கீழ இருந்துச்சுன்னா ஓகே. Why student failed? What the fuck? Mm, just mind over. Okay, just enough. எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். பாய்.